தமிழகத்தையே உழுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மரணம், அதுவும் கள்ளசாராயத்தாலே ஒரு மிகப்பெரிய மரணம் இரண்டாவது முறையாக தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. இதுல இந்த மெத்தனால் பாய்சனிங், மெத்தனாலை இந்த அரசு ஏன் கட்டுப்படுத்த தவறியது என்பதுதான் என்னுடைய கேள்வி. இன்றைக்கு 2 பேர் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், கள்ளச்சாராயத்தை மெத்தனாலை கலந்து விற்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது விற்பனை செய்யப்பட்டதோடு முடிந்து விடுமா? இன்னும் சொல்ல போனால், மாவட்ட ஆட்சித்தலைவர் தவறான வதந்தி என்று சொன்னதற்கு பின்னால் தான் பல பேர் இதை அருந்தியதாக அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் புகார் கொடுத்தார். அல்லது தனிப்பட்ட ஒரு மாவட்ட நிர்வாகமோ ஃபெயிலியர் என்று சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் ஃபெயிலியர். மடியிலே கனமில்லை என்று சொன்னால், அல்லது செல்லுகின்ற பாதையிலே வழியிலே பயம் இல்லை என்று சொன்னால், இதை அவர்களாகவே முன்வந்து இதை சிபிஐ விசாரணைக்கு அவர்கள் சிபிஐ விசாரணையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய கருத்து. இந்த மெத்தனால் பாய்சன், ஒரு மருத்துவரை நான் சொல்றேன், இந்த மெத்தனால் பாய்சனிங்க ட்ரீட்மெண்ட் 0 டிலேல ட்ரீட் பண்ணலாம். ஒரு வினாடி கூட தாமதிக்கும். வந்த உடனே ஐவ் லைனை போட்டு டக்குன்னு வந்து பிளட்ல கலந்துருக்கும், உடனே விஷமறி கொடுக்கணும். அதெல்லாம் அங்க தாமதமான சிகிச்சை ஏற்பட்டிருக்கிறது என்பதை தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. திமுக ஆட்சியில தமிழகமே இரண்டு போச்சு. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி. தமிழகத்தையே உழுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மரணம், அதுவும் கள்ளசாராயத்தாலே ஒரு மிகப்பெரிய மரணம் இரண்டாவது முறையாக தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே செங்கல்பட்டு மரக்காணத்தில் ஏற்பட்ட பொழுதே இது குறித்து பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நேரடியாக களத்திற்கு சென்று அறிக்கை விடுத்து இந்த அரசுக்கு போதிய ஆலோசனைகளை வழங்கி எச்சரிப்பதற்கு பிறகும் மீண்டும் தமிழகத்தை உழுக்கக்கூடிய அளவிற்கு அல்ல, இந்தியாவையே உழுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதுல இந்த மெத்தனால் பாய்சனிங், மெத்தனாலை இந்த அரசு ஏன் கட்டுப்படுத்த தவறியது என்பதுதான் என்னுடைய கேள்வி. இன்றைக்கு 2 பேர் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், கள்ளச்சாராயத்தை மெத்தனாலை கலந்து விற்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது விற்பனை செய்யப்பட்டதோடு முடிந்து விடுமா? விற்பனை செய்யப்பட்டவருக்கு இந்த மெத்தனால் எங்கிருந்து வந்தது, யார் மூலம் வந்தது, எப்படி வந்தது, இதற்கு பின்னணி என்ன, இதோட நெட்வொர்க் என்ன, இவற்றையெல்லாம் முழுமையாக தீர விசாரிக்க வேண்டும். வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவத்திலே ஈடுபட்டவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட வேண்டும், காவல்துறையால் தண்டிக்கப்பட வேண்டும், நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட வேண்டும் அதிமுகவுடைய கோரிக்கை. அதனால்தான் காவல்துறையும் இதிலே உடந்தையாக இருக்கிறது என்பதற்காக தான் காவல்துறையுடைய எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவரை இந்த அரசு டிரான்ஸ்பர் செய்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், மாவட்ட ஆட்சித்தலைவர் தவறான வதந்தி என்று சொன்னதற்கு பின்னால் தான் பல பேர் இதை அருந்தியதாக அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் புகார் கொடுக்கிறாங்க. சோ இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது, ஒரு தனிப்பட்ட காவல்துறை நிர்வாகமோ அல்லது தனிப்பட்ட ஒரு மாவட்ட நிர்வாகமோ ஃபெயிலியர் என்று சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் ஃபெயிலியர். ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் ஃபெயிலியர் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதனால்தான் ஒருவேளை இந்த அரசுக்கு மடியிலே கனமில்லை என்று சொன்னால், அல்லது செல்லுகின்ற பாதையிலே வழியிலே பயம் இல்லை என்று சொன்னால், இதை அவர்களாகவே முன்வந்து இதை சிபிஐ விசாரணைக்கு அவர்கள் சிபிஐ விசாரணையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய கருத்து. அதுதான் நீதிமன்றத்திலையும் சொல்லியிருக்கிறோம். அதை தான் நேரடியாக அங்க போய் பார்த்தோம். நேரடியாக பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி டவுன்ல, இப்ப நம்ம புதுக்கோட்டை டவுன் மாதிரி கள்ளக்குறிச்சி டவுன்ல தெரு தெருவா ஒவ்வொரு சந்துலயா அன்றைக்கு ஒவ்வொரு டெட் பாடி இருந்தது. ரொம்ப மனதை புளிகிற அளவுக்கு எங்களுக்கு வேதனை இருந்தது. மருத்துவமனையில ஒரே நேரத்துல அன்னைக்கு வந்து ஆம்புலன்ஸ் கிடைக்கல, கிடைத்த வண்டியில வந்தாங்க, போதிய மருத்துவர்கள் இல்லை, போதிய உயிர்காக்கும் மருந்துகள் இல்லை. இதெல்லாம் பலமுறை நம்ம எல்லாமே சுட்டி காமிச்சிருக்கிறோம். சோ இதற்கு இந்த அரசு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அழுத்தமான ஆழமான கோரிக்கை. அந்த கோரிக்கை முன்வைத்துதான் இன்றைக்கு புதுக்கோட்டையிலே பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எல்லா ஆர்ப்பாட்டத்துக்கும் இவ்வளவு நெருக்கடி இல்லை, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கூடுதலாக நெருக்கடி இருந்தது. நெருக்கடியும் தாண்டி எங்களுடைய கருத்துக்களை பிரதிபலிச்சோம். சிபிஐ விசாரணை நம்ம கேட்கிறோம். சிபிஐ விசாரணையில வந்து பல்வேறு வழக்குகளை வந்து முன்னுதாரணம் காட்டுறாங்க. சிபிஐ வழக்கை வந்து தாமதப்படுத்துறதுக்காக தான், குற்றவாளிகளை வந்து தப்ப விடுறதுக்காக தான் சிபிஐ என்கொயரி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. உங்களுடைய கேள்வி சரியான கேள்வி. இப்ப இதே நிலையில பலமுறை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய
அரசும் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறாங்க. இதனால இது 2 மாவட்டங்கள் 3 மாவட்டங்கள் இப்பனா இந்த மெத்தனால் இப்ப சென்னையில இருந்து வந்ததுன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க. பக்கத்து மாநிலமான பாண்டிச்சேரியிலிருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. 2-3 மாநிலங்கள் சம்பந்தப்பட்டாவே அது இந்தியா முழுமைக்கான ஒரு அதிகார அமைப்பு பெற்ற சிபிஐ விசாரிப்பு தான் சரியாக இருக்கும்னு கருதுறாங்க. தனிப்பட்ட ஒரு மாநிலத்துக்குள்ள இருந்தா கூட மட்டுமே நம்ம சிபிஐ விசாரணை ஏற்றுக்கலாம். அது மட்டும் அல்ல, நீங்க நல்லா சரியா கேள்வி கேட்டீங்க. ஏற்கனவே செங்கல்பட்டு மரக்கான சம்பவத்துக்கு சிபிசிஐடி விசாரணை தான் நம்ம ஜிஓ போட்டதோட அவுட்கம் இன்னும் வெளியில இல்லையே. அதுல போட்டு சிபிசிஐடி விசாரணையில என்ன நடந்தது என்பது வெள்ளை அறிக்கையாக சமர்ப்பிக்கப்படவில்லை. அதனாலதான் இன்றைக்கு எல்லோருமா அது சிபிஐ விசாரணை. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு மாத்திரை இல்லைன்னு சொல்றாரு. அதே போல இல்ல அது நிச்சயமா மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப ஆதாரபூர்வமா தான் அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இந்த மருத்துவமனைக்கு அன்னைக்கு எடப்பாடியோட நானும் சென்றிருந்தேன். நாங்களே மருத்துவமனையில போய் ஒவ்வொரு நோயாளியையும் பார்த்தோம், இன்டராக்ட் பண்ணோம், மருத்துவரோட இன்டராக்ட் பண்ணோம். அங்க இருக்கக்கூடிய அரசு, உங்களுடைய அரசு மருத்துவர்கள் தான் எடப்பாடியார்கிட்ட அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய அருமை சிவி மாவட்டத்திலே தெரிவிச்சாங்க. இந்த மாதிரி ஃபோமிபிசோல் தான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ஆன்டிடோட். ஒரு நோய் என்று சொன்னால், ஒரு விஷம் என்றால் அந்த விஷயத்தை பாம்பு கடிக்கு சரியான ஆன்டிடோட் அப்படின்றது ஆன்டி ஸ்னேக் வீனம். விஷமுறிவுக்கு அந்த ஆன்டி ஸ்னேக் வீனம் ஏஎஸ்வின்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த மெத்தனால் பாய்சனுக்கு ஆன்டிடோட் அப்படின்றது ஃபோமிபிசோல் அப்படின்ற ட்ரக். ஸோ அந்த ட்ரக் நாங்கள் பார்த்த அந்த 19ஆம் தேதி 20ஆம் தேதி அன்று வழங்கப்படவில்லை. அதைதான் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதை வேற விதமா அதுக்கு பின்னாடி அதுல கருத்து தெரிவிச்சாங்க. அந்த கருத்து இல்லை. அதுக்கு பின்னாடி தான் இவங்க டிஎன்எம்எஸ்ல ஆர்டர் போட்டு இப்பதான் அந்த மருந்தை கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மெத்தனால் பாய்சன், ஒரு மருத்துவரை நான் சொல்றேன், இந்த மெத்தனால் பாய்சனிங்க ட்ரீட்மெண்ட் 0 டிலேல ட்ரீட் பண்ண, ஒரு வினாடி கூட தாமதிக்கூட. வந்த உடனே ஐவ் லைனை போட்டு டக்குன்னு பிளட்ல கலந்துருக்கும், உடனே விஷமுறிவு கொடுக்கணும். அதெல்லாம் அங்க தாமதமான சிகிச்சை ஏற்பட்டிருக்கிறது என்பதை தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, டயாலிசிஸ் பண்ணணும். உடனே டயாலிசிஸ் பண்ணாதான். இப்ப பாண்டிச்சேரியில 16 பேர் அட்மிட் பண்ணாங்க. 16 பேரையும் டயாலிசிஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க அன்னைக்கு 3 பேருக்கு தான், முதல் நாள் 3 பேருக்கு தான் டயாலிசிஸ் பண்ணாங்க. அதான் நீங்க எத்தனை பேரு அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது, என்னென்ன மருந்துகள் வழங்கப்பட்டது. தேவைன்னா நீங்க ஹையர் சென்டருக்கு, சென்னை ராஜீவ்காந்தி போன்ற மருத்துவம் ஹையர் சென்டருக்கு அனுப்பியிருக்கலாம், இல்லது ஹையர் சென்டர்ல இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இங்க வர வச்சிருக்கலாம். இப்படின்றதான் கருத்து. இதுல வீண் விவாதங்களை தவிர்த்து உயிர்கள் பலியாகிவிட்டது. இதுக்கு மேல நடப்பது என்ன, உரிய விசாரணை மேற்கொண்டு ஏற்கனவே ஒரு சம்பவம், இப்ப 2வது சம்பவம். இது மாதிரி அடுத்து இந்த சம்பவங்கள் நடக்காத நிலையை அரசு உறுதிப்படுத்தணும். அந்த முயற்சியில இந்த வீண் வாதங்கள் எல்லாம் தவிர்த்து அந்த முயற்சியில அரசு அரசு ராஜினாமா செய்யணும். ஓவரால் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றோம். இதே போல அதிமுக ஆட்சி காலத்திலையும் இதே சம்பவங்கள் நடைபெற்றிருக்குன்னு சொல்றோம். ஓவரால் குற்றச்சாட்டை தவிர்த்து இனிமே வரக்கூடிய காலங்கள்ல என்ன மாதிரியான இந்த கலாச்சார வார்த்தை தீர்வு ஏற்படுத்துறாங்க. அதான் சொன்னேன், ஏற்கனவே செங்கல்பட்டு மரக்காணத்துல இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. அப்பவே அது ஒரு அலர்ட் தானே, ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அலர்ட் தானே, எச்சரிக்கை மணி தானே. அதுக்கப்புறமும் இன்னொரு சம்பவம் நடப்பதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய வேதனையா இருக்கு. அதுக்கப்புறமும் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கலெக்டர் என்ன பண்றாரு, அன்னைக்கு மூடி மறைக்க முயற்சி செய்யறாரு. அன்றைக்கே அந்த மாவட்ட ஆட்சியர் யாரெல்லாம் இது மாதிரி நீங்க ஒரு சொட்டோ அல்லது ஒரு சின்ன ஒரு மடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கிராமத்துல, கொஞ்சமா யாராவது டேஸ்ட் பண்ணா கூட உடனே மருத்துவமனைக்கு வாங்க. யாரெல்லாம் நீங்க உங்களுக்கு சின்ன கண் எரிச்சல் மாதிரி இருக்கா, இல்ல லேச வயிறு எரிச்சல் இருக்கா, உடனே மருத்துவமனைக்கு வாங்க, உங்களை சிகிச்சை அளிக்க நாங்க தயாரா இருக்கிறோம் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 50% உயிரை காப்பாத்திருக்கலாம். அதை சொல்லாம இல்ல அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய கலெக்டரும் எஸ்பி உட்கார்ந்து பேட்டி கொடுத்து அதனால இல்ல அப்படின்னு சொல்றப்ப அந்த சாவுக்கு வந்தவங்களே திருப்பி அங்க மது அருந்தியதாக தகவல் வருது. அததான் நாங்க சொல்றோம், வேற ஒண்ணு சொல்ல. கல்வராயன் மலையில இல்ல இன்னொரு விஷயம், இது கல்வராயன் மலையில கூட நடந்ததோட பரவாயில்லைங்க. நீங்க ஒரு டவுன்ல நடக்குது இல்ல, ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டில, ஒரு மாவட்ட தலைநகரக்கூடிய மையப்பகுதியில் நடக்குது. பக்கத்திலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, பக்கத்திலேயே நீதிமன்றம் இருக்கு. சோ இதெல்லாம் எப்படி 600 பாக்கெட் அன்னைக்கு மட்டும் விட்டுறதாக செய்தியில் வருது. அதனாலதான் இந்த நெட்வொர்க்கை நம்ம தேடி பிடித்து அழுத்து ஒழிக்கணும்னு அரசுக்கு சொல்றேன். அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அழுத்தம் வந்திருக்கதா சொல்றாங்க. அதாவது நீங்க தான் செக் பண்ணி சொல்லணும். நன்றி.